Hello viewers, welcome to Chemistry Geek. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6ல பேக்கிங் எஃபிஷியன்சி இன் FCC லாட்டிஸ். FCC லாட்டிஸ்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் லாட்டிஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தது simple cubic பார்த்தோம், that is FCC. இன்னொன்னு BCC, body centered cubic unit cell. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் BCC and simple cubic lattice பார்த்துருக்கோம். அதில் பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். Packing efficiency oda formula enama? Packing efficiency is equal to volume of the total volume of the sphere by volume of the cube into 100. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். வால்யூம் ஆஃப் த கியூப் என்னது? வால்யூம் ஆஃப் த கியூப் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? வால்யூம் ஆஃப் த கியூபஸ் எட்ஜஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ which will give you a cube. இதுதான் என்னது? வால்யூம் ஆஃப் தி கியூப். இப்போ அடுத்தது நம்ம எதை கால்குலேட் பண்ணணும்? total volume of the sphere. இதுக்கு நமக்கு என்ன தெரியும்? Total volume of the sphere is equal to number of atoms in FCC into volume of the sphere. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல number of atoms of FCC தான் இப்போ நம்ம calculate பண்ண போறோம். இதை எப்படி calculate பண்ணுவோம்? number of atom in the FCC வந்து எப்படி calculate பண்ண போறோம்? number of atoms in the FCC is equal to என்ன ஃபார்முலா எழுதுவோம்? இங்க என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு? கார்னர் ஆட்டம் இருக்கு, சென்டர் ஆட்டம் இருக்கு, அதாவது ஃபேஸ் சென்டர். Corner atom, face center atom. So number of atoms present in the corner plus number of atoms present in the face. Corner la எத்தனை calculate பண்ணுவோம்? 8 into 1 by 8. Face 6 faces இருக்கு. So 6 into ஒரு faceல இருக்கிறது half share ஆகும். அப்போ இதை cancel பண்ணோம்னா நம்மளோட answer என்ன வரும்? 8 cancel பண்ணா value 1 plus 3 and 2 cancel பண்ணா value 3. So 1 plus 3 is equal to 4. இதுதான் Z ஓட value. That is total number of atom present in the face centered cubic lattice. So இந்த value நமக்கு தெரிஞ்சிருச்சு. Z is equal to 4. அப்ப நம்ம இப்ப calculate பண்ண வேண்டியது volume of the sphere மட்டும்தான். So volume of the sphere எப்படி calculate பண்ணுவோம்? Okay. Come to the cube. இந்த cubeல இந்த faceல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? calculation start பண்ண போறோம். இதுல green colorல இருக்கிறது corner atoms. pink colorல இருக்கிறது தான் center atom. அதுக்கு நம்ம எந்த triangle யூஸ் பண்றோம்? A, C, B. இல்லைன்னா இது என்ன? C ன்னு நம்ம எடுக்கலாம். So ABC triangle எடுக்கிறோம். அதுதான் இங்க பார்க்கிறோம். ABC triangle. ABC triangleல ACன்றது என்னது? Hypothesis. இந்த லைன். இதுதான் மூணு ஆட்டமையும் கிராஸ் பண்ணுது. கார்னர், ஃபேஸ் சென்டர்ல இருக்கிற ஆட்டம் and again another corner atom. So இந்த AC வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் படி AC square is equal to AB square plus BC square. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? ஸ்கொயர் வேணாம், இதுக்கு ஏசின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணதுனால ஸ்கொயர் ரூட்னு எழுதுறோம்.
ஏபியோட வேல்யூ எப்படி தெரியும்? ஏபின்றது ஒரு எட்ஜ் லென்த்து. அப்போ ஏபியோட வேல்யூ ஏ. அதே மாதிரி பிசின்றது ஒரு எட்ஜ் லென்த்து. ஸோ அதோட வேல்யூ ஏ. ஸோ ஏபிக்கு பதிலாக ஏ, ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், பிசி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஏ ஸ்கொயரையும் ஆட் பண்ணும்போது √2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா √2 இன்ட்டு ஏ. இது வந்து எதோட வேல்யூ? ஏசியோட வேல்யூ. ஆனால் நமக்கு ஆல்ரெடி இன்னொன்றும் தெரியும் ஏசியோட வேல்யூ. எப்படி தெரியும்னாக்கா இந்த ஏசியோட வேல்யூவை இதுல இருந்து எடுத்தோம்னா இந்த கார்னர் ஆட்டமோட ரேடியஸ், இந்த லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த கார்னர் ஆட்டமோட ரேடியஸ், இந்த கார்னர் ஆட்டமோட ரேடியஸ் அண்ட் இந்த சென்டர்ல இருக்கிற இந்த பிங்க் கலர் ஆட்டமோட டயாமீட்டர் 2r டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? r plus 2r plus r. அப்போ the total value என்ன வரும்? 4r. இந்த 4r எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏசிக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியும்? ஏசியோட வேல்யூ 4rக்கு ஈக்குவல்ன்றதும் தெரியும். ஏசி வேல்யூ வேற எதுக்கு ஈக்குவலா இருக்கு? √2 ஏக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த √2 ஏவையும் 4rயும் ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஏசி, அதனால ரைட் ஹேண்ட் சைட்ஸை ஈக்குவலைஸ் பண்றோம். ஸோ 4r is equal to a √2. ஆனா எனக்கு தேவை என்ன? நமக்கு இப்போ r மட்டும்தான். அதனால இந்த 4 கீழே கொண்டு வந்துட்டோம்னா a √2/4. ஸோ இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம்? r வேல்யூ. இந்த r வேல்யூ வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? 4/3 pi r cube. இது வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே ஆர்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? √2a/4 வேல்யூவை இங்கே கொண்டு வந்து எழுதுறோம். அப்போ இந்த கியூப்னால √2a/4 the whole cubeன்னு ஆகும். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுத முடியும்? 4/3 pi √2 into √2 into √2 into a cube divided by 4 into 4 into 4. ஸோ இப்போ டோட்டலாக இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். இந்த √2 இந்த √2 ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 2 ஆகும். அப்போ ஒரு 2ஆல் இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ இப்போ மீதி என்னென்ன நமக்கு இருக்கு? பை இருக்கு நியூமரேட்டரில், இந்த √2 இருக்கு, இந்த a cube இருக்கு, பை டினாமினேட்டரில் என்னென்ன இருக்கு? 3, 2 into 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? √2 pi a cube by 3 2s are 6, 6 4s are 24. ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சிச்சா? இது வந்து என்னது? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ஆனால் நமக்கு என்ன வேணும்? டோட்டல் வால்யூம் ஆஃப் தி டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னா என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், z வேல்யூ இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். z வேல்யூ எவ்வளோ? இங்க z வேல்யூ 4. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் √2 pi a cube by 24. அதை தான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 4ம் √24ம் கேன்சல் ஆனாக்கா 6. அப்போ உங்களுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும்? √2 pi a cube by 6. இது வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். அதை அப்படியே நியூமரேட்டரில் போட்டுடுறோம். டினாமினேட்டரில் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் a cube, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ a cube என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ √2 pi by 6 into 100. √2ஓட வேல்யூ என்ன? 1.414. பையோட வேல்யூ என்ன? 3.14 into 100 by 6. ஸோ டோட்டலாக பேக்கிங் எஃபிஷியன்சி is equal to 74%. அதுக்கு அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? void கால்குலேட் பண்ணலாம். எப்படி void கால்குலேட் பண்ணுவோம்? void is equal to 100 minus packing efficiency. Packing efficiency. அப்போ 100 minus 74. 100 minus 74 எவ்வளோ வரும் நமக்கு? 26%. கிளியராம்மா? புரியுதா? நிச்சயம் இந்த வீடியோ புரியும். ஓகேவா?
பொறுமையா இன்னொரு முறை கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நிச்சயமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.